சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த ஒரு எபிசோடில் நம்ம ஸ்ருதியை பார்க்கறதுக்காக ரவி வந்து போகிறாங்க. ஆனால் ஸ்ருதி இருந்துட்டு உன்னை பார்க்க கூட பேச எனக்கு எந்த ஒரு விருப்பமும் இல்லை, தயவு செஞ்சு நீ இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சுதா இருந்துட்டு என்னதான் உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை மாப்பிள்ள சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அம்மா நான் இங்கே இருக்க உனக்கு பிடிக்கலனா முதல்லே சொல்லிவிட்டு நான் வேறு எங்கேயாச்சும் கூட போயிடுறேன், ஏதோ நிம்மதிக்காக நான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்ருதி வந்து சொல்லிடுறாங்க. ஸ்ருதி நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் இருந்துக்கோ, ஏன் இங்கே கூட நிரந்தரமாக கூட இரு, அதைத்தான் நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஆனால் உனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய். ஆனால் இப்போ எதுவுமே சொல்லாமல் எங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது, என்ன விஷயமா அது கொஞ்சம் சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரவி இருந்துட்டு ஆண்டி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீத்து தான் இது எல்லா பிரச்சனைக்குமே காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்காக தான் நான் அன்னைக்கே தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன், அவங்க கிட்ட வேலைக்கு போகாதீங்க, அந்த பொண்ணோட கேரக்டர் சரியில்லை, நாங்கள் உங்களுக்கு ஹோட்டல் வச்சு தரோன்னு சொன்னோம், ஆனால் நீங்கள் தான் பிடிவாதமாக அங்கேயே இருந்துட்டீங்க. ஆனால் இப்போ பாருங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடாதோ அது எல்லாமே நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஸ்ருதி இருந்துட்டு அந்த பொண்ணுக்கு தான் ரவி மேலே ஆசையே தவிர ரவிக்கு ஒன்றும் அந்த பொண்ணு மேலே அவ்வளோ விருப்பம் இல்லை, நான் ஏதோ கோவத்தில் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி இருந்துட்டு ரவிக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.